ஹாய், இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 5 தக்காளி, 10 to 12 நம்பர்ஸ் ஆனியன் எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ரெசிபிக்கு நான் ப்ளூ கிராப் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசாலாவோட கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நண்டு நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகியிருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு இடையில நல்லா கிளறி விட்டுறணும், அடி பிடிக்கக்கூடாது. 15 மினிட்ஸ் கழித்து நண்டு நல்லா கலர் மாறி கிரேவியெல்லாம் வற்றி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்ல காரமான நண்டு மசாலா ரெடி. இந்த கிரேவியை வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.